மரத்துக்கடியில வர்ண ஒண்ணுமா மின்னுது. ஐயே, எல்லாம் கண்ணாடி கல்லு. இத போய் எந்த மழை பெய்யமோட பூமியில போயிட்டு வச்சிருக்கான். கண்டுபிடிச்சேன். சப்தரிஷி நாடியில சொன்ன ஆளு இவரேதான். அல்பம் அல்பம் இந்தா அத்தனை அள்ளி மூட்டை கட்டி இவரு கையில கொடு. ஏனுங்க நீங்க கண்ணாடிக்கெல்லாம் ஏண்டி கட்டி கொடுக்க சொல்றீங்க? கண்ணாடிக்கெல்லாம் நவரத்தினம். நவரத்தினமா? எங்க வீட்டோட தங்கரத்தினம் தான் இருக்கா. அது யாருக்கு நவரத்தினம்? என்னங்க அவனுக்கு தான் இதோட அருமை தெரியலையே. அவரே எடுத்துக்கிட்டா என்ன? மூச்சு மூடி பேசாம இது எல்லாத்தையும் அனுபவிக்க அவனுக்கு தான் விதி இருக்கு. நம்மது நினைச்சு தொட்டோம் கல்லெல்லாம் கரியாயிடும். அவனை வச்சு நம்ம பெரிய ஆளாக போறோம். இல்ல அப்படித்தானே சப்தரிஷி சொல்றாரு. ஜோதிட மாத்தாண்ட, ஜோதிட பூஷண, ஜோதிட சிரோமணி, நாடி ஜோதிட நாடி முத்துன்னா இந்த வட்டாரத்திலே பிரசித்தம். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லையே, இப்ப பட போறீங்க. இவ மூச்சு ஜோதிட முத்தம்மா. வீட்டுல எனக்கு சம்சாரம், வெளியில என்னுடைய மூச்சுகளா. ஆமானுங்க, சேர்மானத்துல உங்க பாஷை எனக்கு ஒட்டிக்கிச்சு. எங்களுக்கு எப்போ நல்ல காலம் வரும்னு நான் சப்தரிஷியோட பேசிக்கிட்டு இருந்தப்போ எவன் ஒருத்தன் நவரத்தன கல்ல வெறும் கண்ணாடி கல்லு நினைக்கிறானோ அப்பேற்பட்ட மாங்கா மடையரை சந்திக்கும் போது அவர் மூலமா நல்ல காலம் வரும்னு சொல்லி விட்டாருங்க. அதே மாதிரி மாங்கா மடையரை ஏறுங்க, எவர் மாங்கா மடையிலைங்க மாயடிங்க. இந்த வினாடியில இருந்து நாங்கள் விறகு வெட்டி மாயாண்டி இல்ல, கோடீஸ்வர பிரபு. பிரபுங்களா? அது என்னங்க ஐயா? இன்னில இருந்து 20 வருஷம் வரைக்கும் ராஜாதி ராஜாக்களுக்கெல்லாம் கிடைக்காத பெரிய ராஜயோகம் தங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சப்தரிஷி சத்தியம் பண்ணி சொல்றார். என்னங்க அதிசயமா இருக்கு, ஆனா உண்மை. அதனாலதான் நவரத்ன புதையல் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒரு கல் எடுத்து வித்தா ஊரையே விலைக்கு வாங்கலாம். அப்படியா? அப்ப வாங்க சீக்கிரம் ஊரை விலைக்கு வாங்கலாம். ஐயோ, ஊர் என்னங்க, இந்த நாடே உங்களுக்கு சொந்தமா போகுது. இப்ப நாம நேரா ராஜா கிட்ட போறோம். இதுல இருந்து ஒரு கல்லை எடுத்து நீட்டினா அவர் ஆணு வாய பொழப்பார். இவ்வளவு அசிங்கமா? 2 கல்ல நீட்டினா அவர் அப்படியே அசாடுவார். 3 கல்ல நீட்டினா ராஜ்யத்தை எடுத்து அப்படியே உங்க கையில கொடுத்துருவார். ஏனுங்க ராசகிட்ட எனக்கு கோர்வையா பேச வராதுங்க. கோர்வையா நான் பேசிக்கிறேன். கோர்வையை போட்டுக்கிட்டு நீங்க சும்மா இருந்தா போதும். ராஜாவுக்கு எதிரில நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்க அப்படின்னு தலையாட்டினா போதும். இன்னில இருந்து நீங்க மங்களபுரி இளவரசர் மகேந்திர பூபதி. ஏனுங்க இது என் பேருல ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இனிமே நீங்க பேசக்கூடாது, நாங்க பேசுறோம். மகேந்திர பூபதி நீங்க தானே? நீங்க மாயாண்டி இல்லையே. புரிஞ்சுக்கிட்டாரே. நமக்கு லாபம் தான். மன்னர் வாழ்க. மகாராஜா வணக்கம். யார்? அரண்மனை ஜோதிடரா? பாருங்க என்ன உடையில் திடீர் மாறுதல். கிரகங்களுடைய பார்வை திடீரென்று என் மேல் விழுந்து விட்டது. அதனால் என் உடைகளும் மாறிவிட்டன. என்ன செய்தி? தங்களை காண மங்களபுரி இளவரசர் திருத்தாவுடன் வந்திருக்கிறார். மங்களபுரி இளவரசரா? உடனே அழைத்து பாருங்க. இளவரசே, இது நமது அரண்மனை. அரண்மனை மாதிரி. வாருங்கள் வாருங்கள். மூச்சு இளவரசர் தள்ளிட்டு வாய, அழைத்துக் கொண்டு வாய. இளவரசே பாருங்க பாருங்க. அமருங்க அமருங்கள் இளவரசே. என்ன இது முன்னறிவிப்பின்றி திடீர் வருகை? குதிரைகள் வாங்குவதற்காக இளவரசர் மதுரை சென்று பார்த்தாராம். சரியாக கிடைக்கவில்லை. தங்களையாவது பார்த்து விட்டு போகலாமே என்று இங்கு வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி இளவரசே. தங்கள் தந்தையார் மார்த்தாண்ட பூபதியின் தேவியாரும் நலம்தானே? மகாராஜா, மங்களபுரி மன்னர் தங்களுக்காக அன்பு பரிசு ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார். இளவரசர் அதை தங்களிடம் நேரில் கொடுக்க சங்கோச்சப்படுகிறார். அப்படியா? இளவரசே, நமக்குள் எதற்காக இந்த சம்பிரதாயங்கள்? கண்ணை பறிக்கும் நவரத்ன கற்கள். எந்த பளபளப்பு! அரசே, இந்த நவரத்ன கற்கள் உலகத்தில் வேறு எங்குமே காண முடியாத அபூர்வமான ரகத்தைச் சேர்ந்தவை. இந்த ஒரு கல்லின் மதிப்புக்கு நமது அரண்மனை கூட ஈடாகாது. உம்மை கற்களால் கவனித்துக் கொள்கிறோம். நமது பெருமதிப்புக்குரிய இளவரசரை மிகவும் கௌரவமாக உபச்சரிக்க வேண்டும். நமது தாமரை தடாகத்தின் கரையிலே உள்ள வசந்த மண்டபத்தில் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். நாங்களும் அங்கேயே தங்குவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்யுங்கள். மகாராஜா, இளவரசர் ஒரு ஏகாந்த வாசி. ஆகவே யாரும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. நன்றி.
அவசரமாக மரங்களை வெட்டுகிறார்கள்? மங்களபுரி இளவரசர் நவரத்தனங்களிலே புரளுபவராம், அழகை ஆராதிப்பவராம். இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, பாக்கி வேலையெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். பாக்க சுலக்ஷனா, யாராவது காப்பாற்று, இளவரசிக்கு ஆபத்து, யாராவது ஓடி வந்து சீக்கிரமா காப்பாற்று, சீக்கிரம். என்ன மகேந்திர பூபதி மரம் வெட்டுறாரு? பழைய புத்தி வந்துருச்சா? அதானே. அப்பா, அந்த மரத்தை வெட்டுறது போல இந்த மரத்தை வெட்டலாம். என்ன? சுக்கரை எப்படி யோகத்தை கக்கறான் பாத்தியா? இளவரசி, இளவரசர் தான் தங்கள் உயிரை காப்பாற்றினார். அப்படியா? என் உயிரை காப்பாற்றிய தங்களுக்கு என் உயிருள்ளவரை நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இளவரசே, எப்படி இந்த மரத்தை இவ்வளவு எளிதாக வெட்டினீர்கள்? சொல்லிட போறான். மாட்டிக்கிட்டோம். சகல படைக்கலங்களையும் பயன்படுத்தும் இளவரசருக்கு கோடரியும் ஒரு ஆயுதம் தானே? இளவரசி, இளவரசர் ஒரு விறகு வெட்டியை விட எவ்வளவு வேகமாக மரத்தை வெட்டினார் தெரியுமா? இந்த அதிசயத்தை கண்டிப்பாக தந்தையாரிடம் தெரிவிக்க வேண்டும். பாருங்கள். உண்மை உடனே அழைத்து வரும்படி மன்னர் உத்தரவு. உங்களை தான். போங்க. போவான். வசதி அனுபவிக்க மாத்திரம் கூட வந்த, இப்ப வர்றது அனுபவிக்க கூட வரணும். அபயம் அபாயம். வெட்டி கத்தி. இளவரசி உண்மைகளை எல்லாம் மறைக்காமல் என்னிடம் சொல்லிவிட்டாள். எனக்கு எல்லாம் தெரியும். இனி என்னிடம் எதையும் மறைக்கவோ மறுக்கவோ வேண்டாம். எப்படியோ முடிவித்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டது. நானும் ஒரு முடிவிற்கு வந்து விட்டேன். அரசே, அந்த பொக்கிஷத்தை தங்களிடம் ஒப்படைக்க வந்தோமே தவிர நீங்கள் என்னிடம் ஒப்படைத்தது மிகச்சிறந்த பொக்கிஷம். ஆமாம், அத்தனையும் விலை உயர்ந்த ரத்தனங்கள். நவரத்தினங்கள்? நான் நவரத்தனங்களை கூறவில்லை, இளவரசிக்கேற்ற மணமகனை கொடுத்து விட்டீர்கள் என்று கூறுகிறேன். என் மகள் இளவரசரின் வீரத்தை வெகுவாக பாராட்டினாள். அதிலிருந்து அவள் மனதிலே உள்ளதை நான் புரிந்து கொண்டேன். அவள் மகேந்திர பூபதி மனதார காதலிக்கிறாள். அதனால் அவர்கள் திருமணத்தை நடத்தவும் நான் முடிவு செய்துவிட்டேன். அற்புதமான முடிவு. ஆமாம், சப்தரிஷி நாடியை தோண்டி துருவி ஆராய்ந்து அலசி பார்த்ததில் இப்போதே மங்களபுரி சென்று மன்னரை சந்தித்து திருமண விஷயமாக பேசி உடனே இங்கு அழைத்து வரும். என்ன பயந்து விட்டீர்களா? இளவரசர் என்னிடம் ஒரு விஷயத்தை மிகவும் ரகசியமாக சொல்லி இருக்கிறார். என்ன ரகசியம்? அதாவது சக்கரவர்த்தியின் ஒரே மகளான மந்தாரியை இளவரசருக்கு மனம் முடிக்க அவருடைய பெற்றோர்கள் ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் அங்கு போய் சிக்கிக் கொண்டால் எங்கே நமது திருமணம் தடைபட்டு விடுமோ
என்று ஒரு ஐயப்பாடு. முதலில் நமது இளவரசியின் திருமணம் நடக்கட்டும். முதல் இரவு நடப்பதற்கு வேண்டுமானால் மன்னரை கூப்பிடுவோம். எல்லாம் முடிந்த பிறகு மன்னருடைய கோபமும் தணிந்துவிடும். அவரே வந்து விடுவார். அரசே, மங்களவரி மன்னர் தங்களை காண வந்திருக்கிறார். எடுத்து பாருங்க. உத்தரவரசே, பேசிக் கொண்டிருந்தும் அவரே வந்து விட்டாரே. வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். அரண்மனை ஜோதிடரை இப்போதுதான் தங்களிடம் அனுப்புவதாக இருந்தேன். அதற்குள் தாங்களே வந்து விட்டீர்கள். அப்படி பூதன் வந்தால் போருக்கடையாளம், ஜோதிடன் வந்தால் திருமணத்திற்கு அஸ்திவாரம். அரசை, தங்கள் மகன் மகேந்திர பூபதி இங்குதான் இருக்கிறார். மகனா? எனக்கா? எனக்கு மகனே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. அப்பாவி மகனை அநியாயமாக அழித்து விடாதீர்கள். தாங்கள் பார்த்த பெண்ணை இளவரசர் மணக்க மறுத்ததால் கோபத்தில் மகனே இல்லை என்று கூறுகிறீர்களே, இது என்ன அநியாயம்? தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடும் என்று சொல்லுவார்கள். அதுபோல மகனை பார்க்க தாங்களே இப்போது வந்திருக்கிறீர்கள். ஒப்புக்கொள்ளுங்கள் மகாராஜா, ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லையே கோபித்துக் கொண்டு வந்தாலும் இளவரசர் உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் வகையில் தான் நடந்து கொள்ளுகிறார். ஆமா ஆமா, தாங்கள் கொடுத்தனுப்பியதாக எனக்கு விலை மதிப்பற்ற நவரத்னங்களே பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆமா ஆமா. மெல்ல மெல்ல. அரசே, என் மகனை நான் இப்பொழுதே காண வேண்டும். அவன் எங்கிருக்கிறான்? வசந்த மண்டபத்தில் இருக்கிறார். ஓ. நீங்கள் களைப்பாரி விட்டு செல்லலாம். வாருங்கள் வாருங்கள். தங்கள் வாரிசு இளவரசி, இனிமேல் எனக்கு இங்கு வேலை இல்லை. நான் வருகிறேன். கனி வேண்டுமா? கண்ணன் சாறு வேண்டுமா? பயமா? என்னிடவா? மரம் என் மீது சாய்ந்ததல்லவா? தாங்கள் வந்து காப்பாற்றியதும் என் மனம் உங்கள் மீது சாய்ந்து விட்டது. புரியவில்லையா?